நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சிலுவை தியானம் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போதும் நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் மரித்தார்? அவர் மரித்து தான் ஆக வேண்டுமா? தேவனாக இருந்தால் அவர் ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்றெல்லாம், அவர் தேவனாக இருந்தால் அவர் ஏன் மரிக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்விகள் மனிதர் மத்தியிலே வருகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து தான் ஆக வேண்டும். பாவமுள்ள மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பரிசுத்தமுள்ள பாவமில்லாத ஒரு மனுஷருடைய இரத்தம் சிந்தியாக வேண்டும். இரத்தம் சிந்தியில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்த வேண்டியதாயிற்று. இது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பாடுபட வேண்டியதாயிற்று. அத்தனை பாடுகளையும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அதை செய்து முடித்தார். தீர்க்க தரிசிகள் எத்தனையோ பேர்கள் வந்தாலும் பிதாவின் சித்தத்தை முழுமையாய் செய்து முடிப்பது எந்த மனுஷனாலும் அது தேவனுக்கு அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு உகந்ததாய் அல்லது அதை நிறைவேற்றுதலாக இருக்க முடியாது. அப்படின்னாலே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தின்படி வாசி கேட்டோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு எதிராகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிபட்டு மரித்தது பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு அவர் அல்லது பிசாசு நினைத்தான், தோற்று போகிறார், அவரை தோற்கடித்து விட்டோம் அல்லது கொன்று விட்டோம் என்று நினைத்தான். ஆனால் அவர் சிலுவையிலே நடந்தது என்ன? சாத்தானை ஜெயித்து வெற்றி சிறந்தார். அதாவது மனிதன் ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை அந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்காது என்பது தான். ஆனால் சாத்தான் அந்த காரியத்திலே ஏவாளை வஞ்சித்து அதை புசிக்க வைத்து அவர்களை மீறுதலுக்கு உட்பட பண்ணினபடினாலே பாவம் வளர்ந்தது மட்டும் இல்லை, மனிதனுக்கு தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அந்த அதிகாரத்தையும் அவன் மனிதரிடத்திலிருந்து பறித்து கொண்டான். மனிதர்கள் தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டியவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே பிசாசின் கிரியைகளுக்கு பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாகிவிட்டார்கள். பயம், வியாதி, மரணம், இப்படி எல்லா காரியங்களும் அந்த கீழ்ப்படியாமையினாலே அவர்களுக்கு வந்துவிட்டது. ஆண்டவர் சொன்னார், அந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று. மரண பயம் மற்ற எல்லா காரியங்களும் தொடர்ந்து மனித சமுதாயத்தின் மேல் சாபமாக வந்துவிட்டது. ஒரே ஒரு கட்டளை, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடினாலே பின்பு மனிதர்களுக்கு நியாயப்பிரமாணமாகிய 10 கட்டளை கொடுக்க வேண்டியதாயிற்று. அந்த 10 கட்டளையும் மனித சமுதாயம் நிறைவேற்றபடினாலே அதை நிறைவேற்ற ஒருவருக்கும் பலன் இல்லாதபடினாலே அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அதற்காக வருகிற சாபத்தை நீக்குவதற்கு ஒரே வழி, இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் என்பது வேறு எந்த ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தினாலே மனிதனுக்கு மனித சமுதாயத்துக்கு மனிதனை கொண்டு உண்டாகாது. ஆனால் பரிசுத்தமான ஒரு மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டால் அது நிவர்த்தியாகும். அப்படி ஒரு மனிதனும் இல்லையே உலகத்தில். ஆகவே தான் தேவன் உலகத்தில் மனிதனாக வர வேண்டியதாயிற்று. அது மாத்திரமல்ல, உலக தோற்றம் முன்னே அவர் மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக அது
குறிக்கப்பட்டு இருந்தது, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 3:15 அவர்கள் பாவம் செய்தபோது ஆண்டவர் உனக்கும் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இவ்விதமாக அன்றே ஒரு வாக்குத்தத்தமும் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டு விட்டது. பிசாசுக்கு பனிஷ்மெண்ட், ஜனத்திற்கு, மனித சமுதாயத்துக்கு மனுஷகுமாரன் அதாவது ஸ்ரீயின் வித்து வாக்கு பண்ணப்பட்டிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உலகத்திலே நடந்து கொண்ட அந்த நாட்களிலே அவர் செய்த ஒவ்வொன்றும் வேத வசனத்தின் நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே நடந்தது. ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல இது. இவையெல்லாம் சிலுவையின் பாடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா 10:19 நினைக்கிறேன். வாசி. லூக்கா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும், மனிதன் ஆத்மாவிலே இழந்து போனவனாய், தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை இழந்து போனவனாய் இருக்கிறபடினாலே அவருக்கு இழந்து போன அதிகாரத்தை, ஆவிக்குரிய அதிகாரத்தை எல்லாம் அவருக்கு திரும்ப அளிக்கும்படியாகவே அவர் என்ன செய்தார்? உலகத்துக்கு வந்தார். மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 20:28 சொல்லப்பட்டிருக்கு. அவர் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அதாவது பெரிய தலைவர்கள் என்றால் அதை செய் இதை சென்று கட்டளையிடுவார்களே தவிர அவர்கள் அதிகமாக எதுவும் செய்ய போகிறதில்லை. ஆனால் தேவனோ அப்படி அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அதாவது சீசர்களுக்கு பந்தி இருக்க செய்து அவருடைய கால்களை கழுவினார், அவர்களை தன்னுடைய கட்டியிருந்த துணியினால் துடைத்தார். இவ்விதமாக பந்தி அவர்களுக்கு பரிமாறினார். ஊழியம் செய்யவும், அவர் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும்படியாக தன் ஜீவனை கொடுக்கும்படியாகவும் உலகத்துக்கு வந்தார். அவர் வந்த நோக்கமே நம்மை மீட்கும்படி தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு என்று தான் வந்தார். தேவன் அவர் யாரும் சிலுவையில் அறைந்து கொன்றுவிட முடியாது, உண்மைதான். ஆனால் அவர் மரித்தாக வேண்டும். இது நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5:17 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன் என்றார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல, மீறுகிறதற்கல்ல, அவைகளை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, ஊழியங்கள், மரணம், உயிர்த்தெழுதல் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. அவர் உலகத்தில் உயிரை கொடுக்க தான் வந்தார். ஸ்திரீயின் வித்துக்கு சாத்தானுக்கும் பகை என்று அன்று சொல்லப்பட்டபடியினாலே சாத்தான் நினைத்தான், ஸ்திரீயின் வித்தை அழித்து விட்டால் முடிந்துவிடும் என்று. ஆகவே தான் தொண்டு தொட்டு ஆதிகாலம் தொடங்கியே எகிப்திலே பார்வோன் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிடும்படி திட்டமிட்டு அநேக குழந்தைகளை கொன்றுவிட்டான். ஒன்று மட்டும் அவனுக்கு தெரியாது, பிசாசுக்கு ஒன்று தெரியாது. அதாவது பார்வோன் மோசையை கொல்ல நினைத்தான். அதாவது இஸ்ரவேலை ரட்சிக்க வருகிற அந்த இரட்சகனை கொல்ல வேண்டும் என்பது தான் அவனுடைய விருப்பம். ஆனால் என்ன நடந்தது? எந்த இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி வருகிற அந்த மனிதனாகிய மோசையை அதே பார்வோன் வீட்டிலே அவன் வளர்க்கப்பட்டான். பார்வோன் குமாரத்தினால் எல்லா எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்று அவைகளை தேறினவனாக அங்கேயே வளர்க்கப்பட்டான். ஆக யாரை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதனை அவனே வளர்க்க வேண்டியாயிற்று. அந்த மோசே தான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து, பார்வோன் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினவன். இவ்விதமாக அது மாத்திரம் இல்லை, அநேக
தேவ ரகசியங்கள் பிசாசுக்கு தெரியாதவைகள், ஆனால் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. இப்போ பிசாசு என்ன நினைக்கிறான்? அப்போ இந்த மாதிரியான ஸ்ரீயின் வித்து அல்லது இரட்சகர் வந்தால் அதை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தபடி போது சாஸ்திரிகள் வந்து கேட்டார்கள். கிழக்கிலிருந்து ஏரோதுடைய அரண்மனையில் வந்து இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்த நாட்களிலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ளும்படி வந்தோம் என்றார். இதை அவன் கேட்ட ராஜா ஏரோதுடைய அரண்மனையில் உள்ளவர்கள் எல்லோரும் கலங்கினார்கள். யூதருக்கு ராஜா பிறந்து விட்டால் நம்முடைய ராஜ்யத்திலே பிரிவு வந்துவிடும், அல்லது நம்மை விட்டு யூதர்கள் பிரிந்து போவார்கள், நம்முடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்க மாட்டார்களே, அப்படியானால் அந்த ராஜாவை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் தந்திரமாக சொல்லி அனுப்பினான். அவர் எங்கே இருக்கிறான்னு நீங்கள் பார்த்து வணங்கின பிறகு நானும் அவரை வந்து வணங்குறதுக்காக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தான் பாருங்கள். ஆனால் அது மாத்திரமில்லை, அவனுக்கு எண்ணம் வந்தது, எப்படியானாலும் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை கொன்றுவிட வேண்டும். பிசாசானவன் ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டபடி உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்றபடி பகை எண்ணத்திலே அவன் கொன்றுவிட வேண்டும். ஸ்ரீயின் வித்தாகிய யூதருடைய ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்பது தான் அவனுடைய நோக்கம். ஆனால் அவர் மனிதருக்காக உயிர் கொடுக்கத்தான் வந்தார். ஆனால் அவன் சொல்லுகிற பிரகாரமாக அந்த சிறு வயதிலே அவர் மரிப்பதற்கல்ல, வேதவசனம் அவரை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து வேதவசனங்களும் நிறைவேறியே தீர வேண்டும். அதற்கு பிற்பாடு தான் அவர் தன்னை முழுவதுமாய் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஆகவே அவருடைய வேலை என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இவன் விதமாக சொல்லி அந்த சாஸ்திரியெல்லாம் போய் பார்த்துட்டு தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு அவங்க வேறு விதையாக வழியாய் போய்விட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை அவனுக்கு காட்டி கொடுக்கவில்லை. ஆகவே அவனுக்கு தெரியாது. அதனால் அவனுக்கு கோபம் வந்து விட்டது. ஐயோ, சாஸ்திரிகள் நம்மை இடத்தை காண்பிக்காமல் போய்விட்டார்களே, என்ன செய்வது? நம்முடைய ராஜ்யத்தில் தானே பிறந்திருக்கிறாங்க, அப்போ என்ன செய்யணும்? நம்ம ராஜ்யத்தில் உள்ள எல்லா 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று சிறு பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்து விட்டான். அருமையானவர்களே, பிசாசானவன் எப்போதுமே ஸ்ரீயின் வித்தின் மேல் பகையுடையவனாக இருந்தான். அதை நினைத்து இயேசு கிறிஸ்துவை கொல்ல வேண்டும் என்பதற்காக அது யார் என்று அடையாளம் அவன் கண்டுகொள்ள முடியாதனாலே அநேக குழந்தைகளை கொன்று குவித்தான். அருமையானவர்களே, பிசாசு எப்போதுமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் செய்த நாட்களிலும் யூதர்களில் அநேகருக்குள்ளே புகுந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? இவனை இயேசுவை செங்குத்தான ஒரு மலையின் மேல் கொண்டு போய் தள்ளி இவரை கொல்ல வேண்டும் என்று இருந்தார்கள். பாருங்கள், அவரோ கடந்து சென்றார். ஏன்? அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கத்தான் வந்தார். ஆனால் அப்போது அவர்களால் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்படுவதை அவர் எதிர்பார்க்கவில்லை. வேதவசனம் என்ன எழுதியிருக்கிறதோ அது நிறைவேறியாக வேண்டும். அத்தனை பாடுகளை பட்டு அத்தனை பேர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக ஜனங்களை குணமாக்கி அவருடைய அந்த குறித்த காலம் வரைக்கும் அவர் கிரியை செய்தாக வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து பற்றி அவரை குறித்து ஏசாயா என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரை உள்ள வசனத்தை வாசிக்க கேட்போமானால், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் மேல் வந்தது. தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் இவ்விதமாக அந்த 53ஆம் அதிகாரம் முழுவதும் அவருடைய பாடு மரணங்களையும் அதனால் நடக்கிற நமக்கு உண்டாயிருக்கிற ரட்சிப்பை பற்றியும் தெளிவாக தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது நிமித்தம் தான் அவர் பாடுபட்டார். இந்த பாடுகள் அவர் பட வேண்டியது என்று அவருக்கு தெரியும். அவர் மனுஷ சரீரத்தில் இருந்தார். அவர் முழுமையாய் மனுஷனாகவும் இருந்தார். தேவன் அவர் தேவத்துவம் உடையவராகவும் இருந்தார். அவருக்கு பசி எடுத்தது, அவர் தூக்கம் வந்தது, தூங்கினார்.
பசி உண்டாயிருந்தது. அத்திமரத்தினர் போய் ஏதாவது உண்டா என்று பார்த்தார். பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா என்று கேட்டார். அது மாத்திரமில்லை, லாசரு மரித்து அடக்கம் பண்ண போட்ட போது அந்த சூழ்நிலை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமுக்கு வரப்போகிற தீங்கை நினைத்து அவர் கண்ணீர் விட்டார். அப்படியானால் மனுஷ சரீரத்தில் மனிதருக்கு நேரிடுகிற அத்தனை காரியங்களும் அவருக்கு உண்டு. ஆகவே தான் ஏசா 53 சொல்லப்பட்ட அத்தனை பாடுகளையும் தான் அடையப் போகிறதை நினைத்து அவர் கெத்செமனேயில் சென்று ஜெபித்தார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20 முதல் 22 முதல் 42 முதல் 44 வரை உள்ள வசனங்களிலே, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாங்கலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவ்விதமாக அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். ஏனென்றால் படப்போகிற பாடுகள் அவ்வளவாய் உள்ளது. இப்போது இவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகம் எவ்வளவு அழகாக இருந்தது. ஆனால் இனி அப்படிப்பட்ட முகத்தை அவர் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவருடைய தாடியை பித்தார்கள், கை அரசு பண்ணி கொண்டு போய் அவருடைய முகத்தில் காரி துப்பினார்கள், தலையில் முள்மூடி சூட்டினார்கள், சவுக்கினால் வாரினால் அடித்தார்கள். இவ்விதமாக அவர் பல வேதனைகள் படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அவரை குறித்து அவருடைய கால்களையும் கைகளையும் உருவ குத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவரை சிலுவை மரத்தில் படுக்க வைத்து அவருடைய கைகளில் 2 ஆணிகளும் 2 கால்களையும் சேர்த்து வைத்து ஒரு ஆணியமாக இவ்விதமாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவரை அந்த மரத்தை தூக்கி நிறுத்தி வைத்தார்கள். இவ்விதமாக அவர் சிலுவை மரத்தில் தொங்கினார். இந்த விதமான காரியங்கள் வரப்போகிறது அவருக்கு தெரியும் முதலே. அதனால் தான் அவர் சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படி ஆகக்கூடாது என்று தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பாடுகளுக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தபடினாலே அவர்கள் சிலுவையில் அறைய முடிந்தது தவிர மற்றபடி அவரை இயலாமையினாலே அடிபட்டார் என்று சொல்ல முடியாது. அவர் முழுவதும் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அவர் சொன்னார், என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று. அவ்விதமாக தான் சிலுவையிலே லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இயேசு பிதாவே சிலுவையில் தொங்கிக் கொண்டே சொல்கிறார், உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இவ்விதமாக அவர் தன் ஜீவனை பிதாவின் கையில் அவரே ஒப்பு கொடுத்தார். இவ்விதமாக முழுவதுமாய் அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் எடுத்து உயிரோடு எழுப்பவும் செய்தார். சரி, இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை ஏதோ அடித்து கொன்று விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள் மட்டுமல்ல, அவர் அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவர் மனப்பூர்வமாக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? மனிதனுடைய பாவத்திற்காக. ஒரு பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட்டாக வேண்டும், ஒருவர் மரித்தாக வேண்டும். நானும் நீங்களும் சாக வேண்டிய இடத்திலே உங்களுக்காக எனக்காக பதிலீடாக நமக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தினார். அதனாலே அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் முழுவதும் மனித சமுதாயத்தில் எவர் ஒருவர் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்கிறார்களோ அவர்களை தான் சிந்தின இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நம்மை அவர் மன்னிக்க முடியும். அல்லேலூயா. வேறு இந்த உலகத்தில் வேறு எந்த வகையிலும் மனிதன் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வழியே கிடையாது. இரத்த சிந்தையில் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவால் ஏன்றி வேறு ஒருவரும் ரட்சிப்பு இல்லை. ஆகவே இந்த ரட்சிப்பை தருவதற்காக அவர் இந்த பாடுகளை பட்டது மட்டுமல்ல, அவர் தாம் சொன்னபடியே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த உலகத்திலே மாம்ச சரீரத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவர் சொன்னார், என்னை விதமாக சிலுவையில் அறைவார்கள், ஆனால் நான் 3ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லியிருந்தார். தாம் சொல்லியபடியே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள், அவர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி தேவதூதன் அவர்களுக்கு சொன்னார்.
விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இதை பார்க்கும்படி எல்லாரும் வந்து மூன்றாம் நாளிலே அவருக்கு சுகந்த வாசனை விடலாமோ என்று சொல்லி பார்க்க வந்த அந்த ஜனங்களுக்கு அவர் தன்னை அங்கே கல்லறை திறந்திருந்தது. கல்லறையிலே துணிகள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது தேவதூதன் அவர்களை பார்த்து, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்திருந்தார். உயிருள்ளவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறதன் என்று சொன்னார். அவர் உயிரோடு எழும்பி சரீரத்தோடு உயிரோடு எழும்பி அவர் கல்லறை காலியாகிவிட்டது. அவர் உயிர் திறந்தார், வெற்றி சிறந்தார். சிலுவையிலே மரிக்கும்போது, ஜீவனை கொடுக்கும்போது என்ன நடந்தது? பிசாசை தன்னுடைய அவனுடைய அதிகாரங்களை எல்லாம் என்ன செய்தார்? பறித்து கொண்டு சிலுவையிலே வெறுங்கரமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்ற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அவ்விதமாக நடந்தது. அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசி. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அது பிசாசான் நினைத்தான் தான் வெற்றி அடைந்து விட்டதாக, அல்லது ஸ்திரீயின் வித்தாக அவரை கொன்று விட்டோம், அல்லது அவர் நம்மை அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை மாற்றிவிட்டோம் என்று அவன் இடையில் எத்தனையோ முறைகளிலே அவரோட போரிட்டான், சூழ்ச்சி பண்ணினான். எல்லாவற்றையும் தாண்டி அவர் மரித்தார். அவர் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது அவர் நினைத்து கொண்டால் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று. இல்லை இல்லை, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் வரை சென்று வெற்றி சிறந்தவராய் ஏறி வந்தார். சாத்தானின் கையில் இருந்த அதிகாரத்தை எல்லாம் பறித்து கொண்டு, அல்லது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவராய் வந்தார். அவர் சொல்லியிருக்கிறது, மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளாத ஜனங்களை விடுதலையாக்குவதற்காகவே இவ்விதமாக செய்தார். அதாவது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் எழுதியிருக்கிறபடி, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவகாலமெல்லாம் மரணத்தை பற்றி பயம். ஒரு சமயம் எனக்கு தெரிந்த ஒரு தம்பி சாகும்போது அவன் தன்னுடைய அம்மாட்ட சொன்னான், அம்மா என்னை பிடிச்சிக்கம்மா, என்னை நல்லா பிடிச்சிக்கம்மான்னு சொல்கிறான். அதனால் பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஏம்மா நல்லா பிடிச்சிக்கோ, ஏம்மா நல்லா பிடிச்சிக்கம்மா என் கையை, இப்படியெல்லாம் சொல்கிறான். ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தவன் திடீர்னு சத்தம் நின்று போச்சு. அதுக்கு பிறகு அம்மா அழுகுறாங்க, எப்பா பிடிச்சிக்கோ, நீ நான் பிடிச்சிக்கிட்டேனே, என்னால் பிடிச்சி வச்சுக்கிட முடியலையே, நீ போயிட்டேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, மனிதர்கள் பிடித்து வைக்க முடியாது. மரணம் வரும்போது மரணத்தை குறித்து பயம். மரித்து போகிறவர்களுக்கு எந்த வயது உள்ளவர்களோ, சிறு வயது உள்ளவர்களோ, முதிர் வயது உள்ளவர்களோ, யாருக்கும் மரணம் என்றால் பயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆக இந்த மரண பயத்திலிருந்து விடுதலைக்கு வழி என்ன? யார் மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்று எண்ணுகிறவர்கள் மாத்திரமே. பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எப்படி ஆதாயம்னா, நான் இந்த உலகத்தில் இருந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு போதிக்க முடியும், உங்களுக்கு நான் ஊழியம் செய்ய முடியும். ஆனால் நான் மரித்து போவேனானால் இயேசுவோடு கூட பரலோகத்தில் இருப்பேன், அது எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கும் என்று. மரணமானாலும் சந்தோஷம், உலகத்தில் இருந்தாலும் சந்தோஷம். எதை பற்றி கவலை இல்லை. அது யாருக்கு? தேவனை
விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனிதருக்கு அதனால தான் சில இடங்களிலே பார்ப்பீர்களானால் மரணத்துக்கு முன்பாக சில ஊழியர்கள் சாகுமனே சொல்லிடுறாங்க, எனக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் ஆண்டவர் இடத்துல போவேன் எதிர்பாருங்கன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் நீட்டாக அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் புதுசாக மாற்றிட்டு வந்து உட்காந்து அந்த நியூஸ் வர வரைக்கும் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. அவர் அப்படியே கட்டில் படுத்து அவர் அப்படியே தூங்கிட்டாருனாங்க, அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. விதமாக அவர்களுக்கு சந்தோஷமாய் நாம் செத்த யாரும் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சாகிறாரு. ஏன்னா எனக்கு விலாசம் மாறி இருக்கே தவிர இந்த ஊரில் இருக்க வரைக்கும் இந்த ஊர் அட்ரஸ்ஸு, இனி எனக்கு பரலோகம் தான் அட்ரஸ்ன்னு சொல்லார். அல்லேலூயா. இந்த கூடாரத்தை விட்டு பரலோகத்திலே தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற வீட்டிற்கு செல்கிறோம். இவ்விதமாக இதனாலே நாம் மரணத்தை பற்றி பயப்படுகிறதில்லை. நீங்கள் ஒருவர் பயப்பட வேண்டாம் என்ற காரியத்தை நமக்கு சொல்லும்படி தான் மரணம் முடிவல்ல, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று நமக்கு அங்கே ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு உங்களையும் என்னிடத்தில் வந்து சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். மரணம் முடிவானதில்லை, மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மரண பயத்தை நீக்கி அவர் மரித்து உயிரோடு எழும்பி நம்மையும் உயிர்ப்பிப்பேன் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் வந்தது. யுத்தத்தில் கோலியாத் என்ற ஒரு பெரிய நெடிய மனுஷன் வந்து ராட்சசன் வந்து நின்று கொண்டு சவால் விடுகிறான். நீங்கள் தேவனுடைய சேனை அல்லவா, என்னோடு ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வர்றதுக்கு ஒரு ஆளை விடுங்க. அவன் ஜெயிச்சு நான் தோத்தா எங்கள் ஆள்லாம் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயிச்சு உங்கள் ஆள் தோத்துட்டானா நீங்களாம் எனக்கு அடிமைன்னு சொல்கிறான். இப்படி 40 நாள் சொல்கிறான், யாருமே சண்டைக்கு போக தயாராக இல்லை. ஆனால் ஒரு மனிதன் வந்தான், அவன் இளைஞனாக இருந்தான், அவர் தாவீது. அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், அவனுக்குள் வைராக்கியம் வந்தது. இந்த விருத்தசேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஏமாத்திரம் நான் இவனோடு போரிட்டு ஜெயிப்பேன் என்று அவ்விதமாக ஜெயித்து காட்டினான். அல்லேலூயா. இப்போது தாவீது என்ற ஒரு மனிதன் கோலியாத்தை ஜெயித்த போது பெலிஸ்தர் தோற்று ஓடினார்கள். தாவீதினுடைய ஜெயம் இஸ்ரவேலுடைய ஒட்டுமொத்த ஜனங்களின் ஜெயமாக எண்ணப்பட்டது. இதுபோல தான் பிசாசானவன் ஆதியிலே ஏவாளை தோற்கடித்து வெற்றி பெற்றவன் போல் கொக்கரித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனால் இழந்து போன அதே ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு திரும்பி தரும்படி அவரும் மனிதனாகவே வந்து பிசாசனுடைய சகல போராட்டங்களையும் போராடி சிலுவையிலே வெற்றி சிறந்து 3ஆம் நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வெற்றியை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போது இயேசு கிறிஸ்துடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார். ஏன் அவர் ஜெயித்தார் சிலுவையிலே? அல்லேலூயா. அவர் ஜெயித்தனாலே தாவீது ஜெயித்தது எப்படி இஸ்ரவேலுடைய ஜெயமாக எண்ணப்பட்டதோ, இதுபோலவே இயேசு கிறிஸ்து மனித சமுதாயத்தின் சார்பாக பிசாசை தோற்கடித்தபடினாலே அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தை அவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிற அனைவருக்கும் அவர் வெற்றிக்கு காரணராக இருக்கிறார். ஆகவே அந்த வெற்றி நமக்கும் சொந்தமாகி விடுகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து விதமாக முழுவதுமாக நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் நிறைவேற்றக்கூடாதிருந்ததை தம்முடைய சரீரத்தில் அவர் நிறைவேற்றி முடித்து நியாயப்பிரமாணத்தின் தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சாபத்தை நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இதோ மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சவால் விட்டு சொல்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி வெற்றியை சுதந்திரித்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் நம்முடைய தலைவராய் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அது மாத்திரம் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து அதாவது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் குற்ற சுமத்த பொருட்டு அவர்கள் மேல்
குற்றச்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இரவும் பகலும் மனித சமுதாயத்தின் மேல் தேவனுக்கு முன்பாக குற்றச்சாட்டி ஒவ்வொருவரையும் தண்டையும் பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருந்த பிசாசவன் தள்ளப்பட்டு போனான். ஏன்? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் உயிரோடு எழுப்பினாலே. யோபுவை பற்றி பார்க்கும்போது யோபுவை பற்றி தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிறான். இவ்விதமாக ஒவ்வொரு மனுஷரை குறித்து தேவனிடத்தில் பேசுகிறான். அவனை நீர் இப்படி செய்வீரானால் அவன் உண்மை மறுதளிப்பான் என்றெல்லாம். இவ்விதமாக மனித சமுதாயத்தை குறித்து தேவ சமூகத்திலே குற்றச்சாட்டின பிசாசவனை தள்ளிவிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் மேகங்கள் மேலாக உன்னதங்கள் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாக்குவேன் என்று நீ உன் இதயத்தில் சொன்னாயே. ஆனால் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளப்பட்டு போனாயே என்று சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவ்விதமாக பிசாசானவன் இயேசு கிறிஸ்து பாதாளத்திலே தள்ளிவிட்டார், அல்லது அங்கே வானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டபடினாலே உலகத்திலே இன்னும் கொஞ்சம் காலம் உண்டு என்று கொஞ்சம் சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இது நிரந்தரமானதில்லை. இயேசு கிறிஸ்து வருகை சமீபம், சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வெற்றி சிறந்தார். கொலோசையருக்கு எழுதினிருப்போம் 2ஆம் அதிகாரம் 14-15 மறுபடியும் வாசித்து செப்பிப்போம். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். ஜெயித்தாரே ஜெயித்தாரே சாத்தானை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே சாத்தானை ஜெயித்தாரே. ஜெபிப்போம். இந்த வசனங்களை கேட்ட எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லெந்து நாட்களிலே தேவன் நமக்காக என்ன பாடுபட்டார் என்று அவருடைய பாடுகளை குறித்து அதிகமாக ஒவ்வொரு நாளிலும் இதுவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே. இன்றைக்கும் கொஞ்சம் வசனங்களை கேட்டீர்கள். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அவர் யாரும் அப்படி அடித்து விட முடியாது. ஆனால் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக தேவ சித்தத்தை வெற்றுபடி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கு பிரேசித்தம் பண்ணும்படி அவர் சிலுவையில் தொங்கி மரித்து நமக்காக இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த ரட்சிப்பை இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக சிந்தின இரத்தத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களானால் கர்த்தருடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு இழந்து போன அனைத்து அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தர வல்லவராக இருக்கிறார். செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, வசனத்தை கேட்ட ஆண்டவரே, டிவி மூலமாக யூடியூப் மூலமாக பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. அவர்கள் படுகிற எல்லா வேதனைகளிலிருந்தும் பிசாசன் அவர்களுக்கு கொடுத்து வருகிற தொந்தரவுகளிலிருந்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிறதே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படியே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆவியானவர் தருகிற விடுதலையின்படி ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. இப்போதே நாம் அமைப்பட்டோம். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.